எல்லாருக்கும் வணக்கம். மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 2010 ஆண்டு அந்த காலகட்டத்தில் தொடங்கி ரொம்ப நாள் அது நடந்து வந்து கிட்டத்தட்ட 2018, 19 இந்த காலகட்டத்தில் வெளியாகி பலருடைய நெஞ்சையும் உலுக்கிய அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இது ஏன் நம்ம இப்போ பேசுகிறோம்னா இப்போவுமே அது பேசு பொருளாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இப்போ அதை நம்ம பேசுகிறோம். என்ன அப்படின்னா, கரும்பு தோட்டத்துக்கு வேலைக்கு போன, கரும்பு அறுவடைக்காக போன பல பெண்கள் வந்து கட்டாயப்படுத்தி தங்களுடைய கருப்பை வந்து நீக்கம் செய்யணும் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த மாதவிடாய் காலகட்டங்களில் அவங்க வந்து வேலைக்கு வர முடியாமல் போகிற மாதிரி சுச்சுவேஷன் வருது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை அவங்க வேலைக்கு வரல அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃபைன் போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால அவர்களுடைய வறுமை காரணமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய அந்த ஹிஸ்டரெக்டமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கருப்பை நீக்கத்தை பண்ணியிருக்காங்க. இதை பற்றி என்ன, இதுக்கு பேக்ரவுண்டில் என்ன நடந்துச்சு, என்ன அதோட ப்ராசஸ் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய நண்பர் சுரேந்தர் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சுரேன். வணக்கம். அதான் கேட்கும்போதே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னன்னா, ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒருத்தங்களை வந்து அல்லது ஒருவருடைய வறுமையை பயன்படுத்தி, அவங்களுடைய பாவர்ட்டி, அவருடைய குடும்ப சூழ்நிலை இதை பயன்படுத்தி நல்லா இருக்கக்கூடிய, ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து நீங்கள் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் நீங்கள் வந்து ஒழுங்காக வேலைக்கு வருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டதாக நம்ம கேள்விப்படுறோம். என்ன அதை தவிர்த்து நிறைய இருக்கு கேள்விப்படுற விஷயங்கள். இது என்னன்னா, மகாராஷ்டிரா பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல டிஸ்ட்ரிக்ட். ஆமா, 2019 நீங்க சொன்ன மாதிரி இது வெளிச்சத்துக்கு வருது. இந்த மாதிரி இந்த இஷ்யூ, இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியால வந்து கரும்பு தோட்டத்துல வேலை செய்யறவங்க இது வந்து கவர்மெண்டே முன்னாடி வந்து அவங்க ஒரு சர்வே மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த சர்வே பார்த்தீங்கன்னா 82,309 பேர்கிட்ட எடுத்திருக்காங்க. இது வந்து வெறும் அங்க வேலை செய்யறவங்க. இந்த மாதிரி இந்தியாவில பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்குன்னு பேசிக்கிறாங்க. இது வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு, அதனால நம்ம இந்த டேட்டா எடுத்து பேசுறோம். இன்னும் இந்தியாவில இருக்கிற எல்லாம் தான் இது, இந்த நம்பர்ஸ் இன்னும் அதிகமா இருக்கும். பல மாவட்டங்கள், சத்தீஸ்கர்ல இருந்து, பீகார்ல இருந்து பல இடங்கள் இது தெலுங்கானால இருக்குங்கிறாங்க, ஒடிசால இருக்குங்கிறாங்க. எவ்வளவுனா 82,309 பேர்கிட்ட சர்வே எடுத்திருக்காங்க. அதுல அதிர்ச்சியான நம்பர் பாருங்க, 13,861 பேருக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் 17%. இது இன்னொன்று என்னன்னா, இதெல்லாம் ஒரு மெடிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாமே பண்ணப்பட்டிருக்கு. அதனால தான் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இப்போ யூஸ்வலா கர்ப்பப்பை ரிமூவல் வந்து அதுல ஏதோ சிஸ்ட் வந்தாலோ இல்ல அதுல கேன்சருக்கான ஒரு சில விஷயங்கள் இருந்தாலோ அதை ரிமூவ் பண்ணணும்னு இருக்கு. இதெல்லாம் ஒரு மெடிக்கல் கிரவுண்ட்ஸே கிடையாது. அதாவது மெடிசினால மருந்து கொடுத்து அந்த யூட்ரஸை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற பட்சத்துல தான் அதை ரிமூவ் பண்ணணும். நிறைய ரீசன்ஸ் இருக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்கு. அந்த ரீசன்ஸ்லாம் இருந்தாதான் அதை வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த ப்ராசஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கரும்பு தோட்டத்துக்கு வேலை செய்யறவங்களை எப்படி ரெக்ரூட் பண்ணுவாங்கன்னா, கப்புலா தான் ரெக்ரூட் பண்ணுவாங்களாம், ஜோடியா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிதான் ரெக்ரூட் பண்ணுவாங்களாம். அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க என்ன பண்ணணுமா, ஒரு நாளைக்கு 2 டன்ல இருந்து 3 டன் கரும்பை வந்து கட் பண்ணணுமா ஒரு நாளைக்கு. இந்த ப்ராசஸ் பண்றவங்க மிடில் மேன், அவங்க பேர் முக்கடம்ஸ்ங்கிறாங்க, முக்கடம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க டேர்ம்ல. அது எப்படின்னு எனக்கு சரியா தெரியல. இவங்க இந்த மிடில் மேன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தான் வந்து இந்த மாதிரி கப்பலை ஹையர் பண்ணாங்கன்னா சுகர் கேன் ஃபேக்டரியில இருந்து உங்களுக்கு 15 to 25% கமிஷன் கிடைச்சிருமா. இப்போ நம்ம ஊர்ல கங்காணி அப்படிம்பாங்கல்ல, மிடில் மேன் அப்படிங்கிறவங்கள, அந்த மாதிரி அந்த ஊர்ல அந்த பேர்ல இருக்காங்க. ஆமா. இதுல நான் என்ன பாக்குறேன்னா, இப்ப நம்மவும் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இந்த கிட்னி திருட்டு இருக்கு பாருங்க. ஆமா. இந்த மிடில் மேன் கான்செப்ட் ரொம்ப கொடூரமான ஆட்கள் இவனுங்க. சரியா? இதுல என்னென்ன மாதிரி மேனிபுலேஷன், இவங்கெல்லாம் படித்தவர்களான்னு எனக்கு தெரியல. கரும்பு தோட்டத்துல வேலை செய்தவர்கள் படிப்பறிவு இல்லாதவங்களா தான் இல்லை. நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்க பெரும்பாலுமே இந்த கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணா நம்ம உடம்புல என்னென்ன மாதிரியான கோளாறுகள் உண்டாகும் அல்லது மெடிக்கல் ரீதியாக எந்த அளவுக்கு உடம்பு பாதிக்கிறோம் அப்படின்றத பத்தி அவேர்னஸ் இல்லாத படிப்பறிவற்றவங்களை தான் மாதிரி. ஆமா. இதுல இவனுங்க எப்படி இவனுங்களோட அந்த மானிட்டைசேஷன் வழக்குள்ள விடுறானுங்கன்னா, இந்த கரும்பு தோட்டத்துல வேலை செய்யறவங்களுக்கு வந்து முன்பணம் கொடுத்துருவாங்களாம், அட்வான்ஸ்ட் அமௌண்ட் மாதிரி. 6 மாசத்துக்கு அறுவடை பண்ற மாதிரி இருந்தா 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா முன்பணம் கொடுத்துறது, முன்னாடியே கொடுத்துறது. கொடுக்கறதுனால இதுல ரொம்ப கேவலமான விஷயம் நான் சொல்றேன். இது எப்படி இந்த டிராப், மனசாட்சி இருக்கா, அது கொடூரமான மிருகங்களா நான் பாக்குறேன். ஒரு இந்த கணக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 250 ரூபாய் 350 ரூபாய் கணக்கு வரும். சரியா? ஒரு நாள் சம்பளம், ஒரு நாள் வேஜ், அவ்வளவுதான். ஒரு நாள் வேஜ். இவங்க வராம இருந்தால் 500 ரூபாய்ல இருந்து 1000 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. அது கொடுக்கறதோட அதிகமா ஃபைன். அதாவது வராத நாளைக்கு சம்பளம் கட் பண்ணா கூட அது பரவாயில்ல, பட் சம்பளம் கட் பண்றதும் இல்லாம 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஃபைன் வேற போடுவாங்க. இந்த திருட்டு பசங்க இவனுங்க வேற என்ன பண்றானுங்க, இந்த மாதிரி முன்பணம் கொடுத்துடுறது, கொடுத்துட்டு நீ வரலனா மைனஸ் பண்றது. பாருங்க, காசு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதுல பயங்கரமா கட் பண்றது வரலனா. அவங்க என்ன சொல்றாங்க,
இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து யூஸ்வலா உங்களுக்கு மந்த்லி மென்சுரல் சைக்கிள் இருக்கும், கைனாலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கப்புறம் யூடிஐ அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு பர்சனல் விஷயங்கள்லாம் இருக்கு. சரியா, இதனால அவங்க லீவ் எடுக்கிறாங்க. இதனால லீவ் எடுக்கிறதுனால என்ன ஆயிடுது, இவங்க வந்து முன்பணம் கொடுக்குறாங்க. கிளவரா பாருங்க, திருட்டு பசங்க என்ன பண்றாங்க, முன்பணம் கொடுத்துட்டு நீ வந்தே ஆகணும், நீ லீவ் போட்டனா உனக்கு ஃபைனு, அந்த மாதிரி ஒரு மிரட்டல் கொடுக்க வேண்டியது. கிட்டத்தட்ட விலைக்கு வாங்குற மாதிரி. ஆமா இல்லீங்களா? ஆமா, லிட்டரலா ஒரு ஸ்லேவரி ப்ரோ, ஒரு அடிமையா வச்சிருந்திருக்காங்க. இதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் ரூல்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணல. கவர்மெண்ட்ல லேபர் லாலாம் இருக்குல்ல, எதுவுமே ஃபாலோ பண்ணல. மினிமம் வேஜஸ் வந்து கிடையாது, சிக் லீவ் கிடையாது, சிக் பே கிடையாது, ஸ்ட்ரிக்டான சட்டத்தை எதுவும் அவங்க வந்து ஃபாலோ பண்றதும் கிடையாது. அது இன்னொன்னு என்னன்னா, எதுக்கெல்லாம் இவங்க வந்து லீவ் எடுக்கிறாங்கன்னா, பிரெக்னன்சி, மிஸ்கேரேஜ், இதெல்லாம் ஒரு லாங் ப்ராசஸ். ஒரு பிரெக்னன்சிங்கிறது உங்களுக்கு தெரியும், அது 9 மாசம் அந்த ஒரு ப்ராசஸ். அதுல வேலைக்கு போறவங்களும் இருக்காங்க, 8 மாசம் வரைக்கும் வேலைக்கு போறவங்களும் இருக்காங்க. பட் ஸ்டில் நீங்க வெயிட் தூக்க கூடாது, ஸ்ட்ரெஸ் ஆக கூடாது. நம்ம இதுலயே மெட்டர்னல் அந்த கஷ்டத்துலயும் அவங்க வந்து வேலை செய்யறாங்க. இது எப்படின்னா ஒரு மனசாட்சியே இல்லாத ஜீவன்கள் தான் நான் பாக்குறேன். மிஸ்கேரேஜ் ஆகுது சில பேர். சரி, அந்த ப்ராசஸ் கோத்ரூ பண்ணணும். பீரியட்ஸ் பெயின், அதுக்கப்புறம் யூட்ரஸ்ல அந்த சிஸ்ட், அந்த இது சொல்றாங்கல்ல, அந்த என்ன ஸ்டோன், அந்த மாதிரி ஒன்று வந்துடும், அது வந்தா அந்த மாதிரி பிரச்சனைகளும் வருது. இது என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இந்த கான்ட்ராக்டர்ஸ், இந்த முக்கடம்னு இருக்காங்க, அவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணிடணும் லீவ் போடுறது. நீ என்ன வழி என்ன பிரச்சனை வேணா இரு, நீ லீவ் போடக்கூடாது. இதுல சுகர் கேன் ஃபேக்டரி ஓனர்ஸ் என்னமா சொல்றாங்க, எங்களுக்கு இதுல சம்பந்தமே கிடையாதுங்க, அது வந்து மிடில் மேனுக்கும் அவங்களுக்கும் தான் அந்த எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம், எங்களை நீங்க தலையிடாதீங்க, எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அவங்க எஸ்கேப் ஆகுது. இப்பயுமே கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டர்ஸ்னு இருக்காங்க, அவங்க தான் நடுவில் இருக்காங்க. ஆமா, இவங்களுக்கும் எம்ப்ளாய் அந்த போற ஒர்க்கர்ஸ் மட்டும் தான் கம்யூனிகேஷன் இருக்குமே தவிர கம்பெனி இதுல வந்து தலையிடாதுன்றது முதல்ல இதுவே வந்து ஒரு தப்பான ஒரு இதுதான். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கும் இருக்கணும். ஏன்னா அவங்க இவனுங்களை விடக்கூடாதுங்கிறேன். ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது நீதான். நீ இந்த பிரேசில் கீசல் நம்ம சுகர் கேன் பிசினஸ் எவ்வளவு பேர் எதிர்த்து நீ கோடியா பணம் சம்பாரிச்சு பாவம் ஏழை மக்கள் கிட்ட கொடுக்குற காசுல நீ வந்து திருடுறீங்களே, அதெல்லாம் மனசாட்சி இருக்கா? அது இந்த மிடில் மேன் இருக்காங்க பாருங்க, இவனுங்க அங்கேருந்து எவ்வளவு வாங்குறாங்கன்னு தெரியாது. இவன் ஒரு செட்டப் வச்சுட்டு ஒரு குரூப் ஆஃப் ஆளுங்களை வச்சுட்டு என்கிட்ட இவ்வளவு ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லி காசை வாங்கிட்டு இந்த மிடில் மேனை கட் பண்றதுக்கு தான். சரி, ஒரு டெல்லியில ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு பஞ்சாப் எலெக்ஷன் முன்னாடி, இந்த ஃபார்மர்ஸ் ரெஃபார்ம்னு. நம்ம ஊர்லயாவது நம்ம தப்பிச்சிட்டோம், நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கு இந்த மாதிரி. நம்ம டைரக்டா விவசாயிங்க கிட்ட இருந்து வாங்கலாங்கிற சட்டத்தை நம்ம 2018 இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். சரியா, அங்க இன்னும் பண்ணாம இருக்கு. அதோட விளைவு தான் நான் இதுவா பாக்குறேன். இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் முன்னெடுத்து இது மாதிரி இதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லும் போது எப்படி லட்சக்கணக்கான மிடில் மேன், இந்த காலிஸ்தானிஸ் எல்லாருமே உள்ள பூந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. இதை வந்து நாங்க விட மாட்டோம், ஏன்னா சம்பாதிக்கிறது இவனுங்க தான். கிராமத்து மக்கள், கஷ்டப்படுற மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இவங்க வந்து பெரிய லெவல்ல இருக்கு பிரச்சனை பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்கே ஒரு பெரிய சாயத்தை பூசினாங்க அந்த டைம். இதுக்கு நிறைய பேர் வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லலாம். ஆனா இந்த மிடில் மேனை ரிமூவ் பண்ணியே ஆகணும். சரியா, இவனுங்க பண்ற அரசியல் பெரிய அரசியல். இல்லை, இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட தமிழ்நாட்டில் ஒரு ஒரு கோட்பாடு ஒன்று இருக்குது, உழவர் சந்தை அப்படின்ட்டு. என்னன்னா விவசாயம் பண்றவங்களே நேரடியாக வந்து அதை விற்பனை செஞ்சுக்கலாம், நடுவில் இடைத்தரகர்கள் யாரும் இல்லாம அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது நேரடியாக அவங்க பயனடைகிறாங்க. பட் சில இடங்கள்ல அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாதவங்களோ அல்லது ஜஸ்ட் இவங்களோட உழைப்பை சுரண்டிக்கிட்டு தான் மட்டும் பலனடைய மாதிரியான இந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த மிடில்மேன் இவங்களாலதான். நான் என்ன சொல்ல வரேன், இவங்களோட கஷ்டத்தை நான் இந்த மிடில் மேன் மட்டும் நாதாரி நாய்ங்க கிடையாது, படிச்ச டாக்டர்ஸும் வராங்க. அதனால அதுக்கப்புறம் வரேன். இதுல இன்னொன்னு என்ன பண்றாங்க, 6 மாசம் அறுவடை இருக்குல்ல, அது முன்னாடியே லோ ப்ரொடக்ஷனால முடிஞ்சிருச்சுன்னா அட்வான்ஸ் காசையும் திருப்பி கேட்கறாங்க. அட்வான்ஸ் காசுல சரி இவ்வளவு நாள் நீ வேலை பண்ணிட்டால மீதி காசு எனக்கு கொடு. அவங்க பாவம் ஏழை மக்கள் என்ன பண்றாங்க, அந்த காசு திரும்பி கொடுக்காத நிலைமையில இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்காங்க. நீ லீவ் போட்டா அதுக்கு இதுக்கு ஃபைன் போய் என்ன காசு நிற்கும் உங்களுக்கு. இதுல உன்னால கட்ட முடியலன்னா அந்த கடனை நீ வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். அந்த ஏழை மக்கள் கட்ட முடியாத காசை அடுத்த வேலை வருது பாத்தீங்களா அறுவடைக்கு, அதுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க, அதுல கழிச்சுக்கிறாங்க. அது எப்படி அது எந்த வகையில் எவ்வளவு என்ன சொல்லுவாங்க, கண்டு வெட்டியா அந்த மாதிரி இதுக்குள்ளே அவங்க உழைப்புல நீ தின்ற. இதெல்லாம் இந்த சோறுலாம் எப்படி ஒட்டுது உனக்கு? இது பார்க்கும்போது இந்த இவரது ஒரு படம் வந்துச்சுல்ல, அதர்வாது பரதேசின்னு. ஆமா, அந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் கேட்கும்போது. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், இந்தியா நம்ம வந்து எப்படி பார்த்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி பெண்கள் கிட்ட இருந்து யூட்ரஸ்
ஏன் ஒரு மனசாட்சி இவனுங்களுக்குலாம் இருக்கா இல்லையா? இன்னொன்னு வந்து மெடிக்கலாவே பாத்தீங்கன்னா உடம்புல நம்ம வலுக்கட்டாயமா பாதிப்படையாத எந்த ஒரு பார்ட் நம்ம ரிமூவ் பண்ணாலுமே அந்த காலம் முழுக்கவே உடம்பு வந்து வீக் ஆகும், பலவீனமாகும். ஆமா கண்டிப்பா. ஏகப்பட்ட பிரச்சனைகளை பாடி ஃபேஸ் பண்ணும். முன்ன இருக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு ஸ்ட்ரென்த் யாருக்குள்ளயுமே இருக்காது. சாதாரணமா இந்த அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் சொல்லுவாங்க, இந்த குடல் வால் பாதிக்கப்பட்டுச்சுன்னா ரிமூவ் பண்றது, அதுவே வந்து ரிமூவ் பண்ணா அது உடம்ப பல வகையில பாதிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, கர்ப்பப்பைங்கிறது எவ்வளவு ஒரு பெண்ணுக்குள்ள இருக்கிற எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு இல்ல ப்ரோ, அது எவ்வளவு முக்கியம். ஒரு பிறப்புக்கே அதுதான் முக்கியமானது. சரியா? இந்த நாய்ங்க என்ன பண்ணுது, மிடில் மேனு, இங்க பாரு உனக்கு வந்து பிரச்சனை என்ன தெரியுமா, நீ இந்த மாதிரி உன்னோட பெண்கள் பிரச்சனைனாலதான் உன்னால வந்து இது பண்ண முடியல, லீவ் போடுற, அதனால அவங்கள ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது. இதுல ஒரு சில நாய்ங்க என்ன பண்ணுதுன்னா, யூட்ரஸ் ரிமூவ் பண்ணாதான் உனக்கு வேலை அப்படின்னு. அதுவும் இருக்கு. இப்ப இந்த வேலை செய்யறவங்க யாருன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அவங்க ஒரு நாள் கூலி இல்லைன்னா அவங்களால சாப்பிடவே முடியாது. இந்த கஷ்டத்தை யூஸ் பண்ணி அவங்கள வந்து இந்த பிரெயின் வாஷ் பண்றது, எக்ஸ்ப்ளாய்டேஷன் ப்ரோ. இது நீ வந்து ரிமூவ் பண்ணிடு, அதான் உனக்கு. இதுல நான் சொன்ன அந்த 13,807 பேர்ல 30 வயசுல இருந்து 35 வயசு தான் அதிகம் இருக்கிறதுலே. சரி, சொல்லப்போனா அந்த டைம்ல அதிகமா இந்த 2வது குழந்தையோ அல்லது அந்த 3வது குழந்தையோ, சில பேர் முதல் குழந்தையோ பெத்துக்கிற ஒரு டைம் அது. இன்னும் சொல்ல போனா ரொம்ப எங்கேஜ் அது. ஆமா, அந்த டைம்ல வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா ரிமூவ் பண்ணும்போது அந்த அவங்களோட உடம்பு இல்ல. நான் இந்த கேஸ்லயே கூட நிறைய ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதனால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வேலைக்கு போய் ஆகணும், வேற வழி இல்ல, கடன் அவங்க வந்து அவங்க சொந்தக்காரங்களுக்கும் காசு அனுப்பணுமா, காசு. சரியா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில சரி வேற வழியே இல்லடா இவங்க சொல்றாங்கன்ட்டு ரிமூவ் பண்றாங்க இல்லைங்களா, அவங்க பயங்கரமான சிவியரான உடம்போட அந்த இது, அதோட என்ன சொல்றது கான்சிக்வென்ஸ். ஆமா ஆமா, அது ஒரு ஹெல்த் ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதுவும் நிறைய இருக்கு. ஹெவி ப்ளீடிங், டோட்டல் வீக்னஸ், உடம்பு அப்படியே மெலிஞ்சு போறது, அதுக்கப்புறம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கம்மியாயிடுங்க. ஆமா, சரியா? அதுவே அதனால பல மூட் ஸ்விங்ஸ், மனநிலை பாதிக்கப்படுவீங்க. அதுதானே முக்கியம். மென்டல் இல்னஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ், ஒரு கோஆர்டினேட்டடா எதுவுமே பண்ண முடியாது, சரியா லிசன் பண்ண முடியாது, காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனும் சரியா இருக்காது. இதனால பல பிரச்சனைகள் இருக்கு. அப்பவுமே கூட நீ வந்தாதான் உனக்கு சம்பளங்கிற இடத்துல தான் இவங்க வச்சிருந்துருக்காங்க. அப்போ சட்டப்படி ஃபாலோ பண்ணணுங்க. ஏங்க லேபர்னா இப்ப நீங்க சொல்றீங்களா கான்ட்ராக்ட் ஸ்டாஃப், அவங்களுக்கு அந்த சட்டம் குறைஞ்சபட்சம் அது இருக்கு. இது வந்து அநியாயமான ஒரு அடிமைத்தனம் இவனுங்க பண்றது, இல்லீகல். இது டோட்டலா இல்லீகல். என்னன்னா இதுல நான் இன்னொரு டவுட் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, இது 2010ல வந்து இது 10 காலகட்டத்தில் இது ஸ்டார்ட் ஆகுது. கவர்மெண்ட் இதை கண்டுபிடிச்சு சார்ட் அவுட் பண்ணது எந்த பீரியட்ல பண்ணாங்க? இதுல இல்ல 2010ல இருந்து இருக்கு, 2019ல இருந்து கவர்மெண்ட் கவனிக்க ஆரம்பிக்குது. அப்ப கவனிப்பு கூட ரொம்பலாம் இல்ல, அவங்க இதை அப்படியே விட்டுட்டாங்க. சரியா? இப்போ பிரசன்ட் இதுல இது இன்னும் போனோம்னா கவர்மெண்ட் ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்து அவங்க கண்ட்ரோல டைரக்டா உள்ள போறாங்க. இந்த பிரச்சனை ஏன் கவர்மெண்ட் ஏன் உள்ள வரலங்கிறது சொல்றேன். இது ஒரு பெரிய பிரச்சனையா முன்னாடி மாறுச்சு. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அந்தந்த ஸ்டேட்டே அந்த முடிவு எடுக்கலாம்னு சொல்லுது. இப்போ வந்து நாங்க அப்ரூவல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ தமிழ்நாட்டுக்கு அவங்களே தான் பண்ணாங்க இந்த மாதிரி மிடில் மேனை ரிமூவ் பண்ணது, தமிழ்நாடு கவர்மெண்டே தான். அந்த மாதிரி உங்களுக்கு பவர் இருக்கு. இப்போ மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு, இந்த மாதிரி மிடில் மேன்லாம் நீங்க ரிமூவ் பண்ணுங்க. ஆனா இவனுக்கு அதுல ஒரு அரசியல் இருக்கு. சரியா? இவன் இந்த மிடில் மேன் எவ்வளவு பேரு கனெக்டடா இருப்பான், அதனால அவங்களுக்கு ஒரு காசு கிடைக்கிறதா இருக்கும். சரியா? அதனால இந்த அரசியல்னாலதான் அவங்க மாட்டுறாங்க. அரசியலும் ஒரு பெரிய காரணமா தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, கவர்மெண்ட் நினைச்சா இதை டக்குன்னு கண்டுபிடிச்சு சார்ட் அவுட் பண்ணி டக்குன்னு இதுக்கான ஒரு முடிவு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் நான் எடுக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன். ஏன்னா இது வந்து எப்படி சொல்றது, ஸ்டேட் கவர்மெண்ட்டே சொல்றேன் நான். ஆமா, இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டே உள்ள ஃபோர்ஸ்ஃபுல்லா இறங்கணும்ங்கறேன். ஸ்டேட் கவர்மெண்ட் என்னங்க அரசியல் ஆதாயத்துக்காக இந்த மாதிரி எவ்வளவு பேருங்க ரிமூவ் பண்ணி வாழ்க்கையை காலி பண்ணிட்டு இருப்பாங்க. நீ ஸ்டேட் கவர்மெண்ட் சுயநலமா இருக்க, ஆனா இவனுங்க அதை வச்சு அரசியல் பண்ணுவானுங்க. பாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்களை வந்து பிரஷர் கொடுக்குது, உங்க ஏழை மக்கள் உங்க வேலையை நாசம் பண்றதுக்கு அவங்க பண்றாங்கன்னு ஒரு புதுசா ஒரு இதை கலக்கி விடுவாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த சர்ஜரி பண்ண வந்து 25,000 ரூபாய் 35,000 ரூபாய். ஆமா, சரியா? அது இவங்க சொந்த காசு கொடுத்து தான் பண்ணும். அதையும் இந்த திருட்டு நாய்ங்க என்ன பண்ணுது, அந்த சொந்த காசு கொடுத்து சரி பரவாயில்ல உனக்கு காசு இல்லைன்னா பரவாயில்லன்னு இவனுங்க காசை போட்டு பண்ணிடுறாங்க. சரியா? அந்த காசை வேலை செய்ய விட்டு கழிக்கிறாங்க. இவனுங்கெல்லாம் என்ன மாதிரி ஜென்மம்? இன்னொன்று, ஒரு சில பெண்கள்லாம் எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. ஒரு இந்தியாவில் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற கண்ட்ரியில் அவங்களுக்கு கைனாக் ப்ராப்ளம்ஸ்க்கு போய் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ண கூட காசு இல்லாத நிலைமையில இருக்காங்க. அவங்களாம் வந்து பண்ணிக்கிறாங்க. இதை
இந்த டாக்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா, அந்த டாக்டர் ரொம்ப எவ்வளவு பேர் மக்களை காப்பாத்து கடவுளா பாக்குறேன். இந்த குறிப்பிட்ட மாநிலத்துல இருக்கிற இந்த மகாராஷ்டிரால இருக்கிற டாக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பிரைவேட் டாக்டர்ஸ் எனி டாக்டர் ப்ரோ, டாக்டர்ங்கிறது எதை நீ படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு வரோம். நான் இது நிறைய இடத்துல பாக்குறேன். இப்போ அதுக்கு கிட்னி திருட்டே நான் தான் சொல்றேன். டாக்டர்ஸ்க்கு என்ன, எப்படி நீங்க இல்லீகலா ஃபங்க்ஷன் பண்றீங்க? அதான் இல்ல, நான் பிரைவேட் டாக்டர்ஸ் பர்டிகுலர் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதை வந்து பிரைவேட் டாக்டர்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்குன்னா, இதை பிரைவேட்ல பண்ணவே கூடாது. இதை பிராக்டிஸ் பண்றவன், இந்த சர்ஜரி பண்றவனா கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணுங்கிறேன் நான். அவன் வந்து ஹாஸ்பிட்டல் பக்கமே வரக்கூடாது, டாக்டர்ங்கிற ஒரு சர்டிபிகேஷனே எடுத்துடணும். தமிழ்நாட்டுல ஒரு கிட்னி திருடாங்க பாருங்க, அந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி அமௌண்ட் ஆகுதா? டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க தெரியுமா, இந்த பெண்கள் கிட்ட ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது அவங்களை பயமுறுத்துறது. நீங்க இதை பண்ணனா உங்க உயிரே போயிடும், உங்களுக்கு கேன்சர் இருக்கு, இந்த மாதிரி பொய் சொல்லி நீங்க வந்து பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய பேருக்கு வேலை செய்யறவங்களுக்கு இருக்கும், அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி அவங்களுக்கு வருமானம் வருதுல்ல, அதுல அவங்கள பொய் சொல்லி இங்க பாருங்க ப்ரோ, அந்த கஷ்டத்துல மிடில் மேன் சம்பாதிக்கிறான், யூட்ரஸ் சர்ஜரி பண்றேன்னு இவனுக்கு சம்பாதிக்கிறாங்க. இவன் என்ன மாதிரி மனநிலை கொண்டவங்களை அவங்க, கேவலமா இருக்குது கேட்கறதுக்கு. படிக்காத அப்பாவி ஏழைப்பாளைங்க அன்றாடம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க, அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து சரியான ஊட்டச்சத்தான உணவுகளை கொடுக்க கஷ்டப்படுறவங்க, குடும்பத்தை வந்து கவனிக்க கஷ்டப்படுறவங்களை வந்து இந்த அளவுக்கு சுரண்டுறது யாருன்னா பெருத்த பண முதலைகள், கம்பெனிஸாக இருக்கட்டும், அல்லது இந்த மிடில் மேனாக இருக்கிறவங்களாகட்டும், அல்லது அது மூலமா சம்பாதிக்கிற இந்த டாக்டர்ஸ் ஆகட்டும். நான் வந்து இந்த ஒரு சொசைட்டியே எவ்வளவு ஒரு கரெக்டா இருக்குன்றது மட்டும் தான் இல்ல, ரொம்ப வேதனையா இருக்கு ப்ரோ இது. இல்ல இவனுக்கு இவ்வளவு திருடுறானுங்க, இந்த திருட்ட நாய்ங்க. நான் என்ன சொல்ல வரேன், வேலை செய்யறவங்களுக்கு ஒரு பாத்ரூம் வசதி கிடையாது, சரியா, மென்சுரல் ஹைஜீன் கிடையாது அவங்களுக்கு, நல்ல குடிக்கிற தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கு. இந்த பிரச்சனைகளால அவங்களுக்கு யூடிஐ இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். திருப்பியும் அவங்க என்ன போய் இவனுங்கிட்ட நிக்கணும், திருப்பியும் இவனுக்கு மைனஸ் பண்ணுவானுங்க காசு. அவங்க கையில என்னதாங்க நிக்கும் பண்ற வேலைக்கு? அடிக்கிற வெயில்ல அவங்க கஷ்டத்துக்காக இவ்வளவு வந்து வேலை செஞ்சு நீ 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 சொரன்ற, எங்க சொரன்ற, இவங்க கிட்டே சொரன்றியே, நீ என்ன மாதிரி ஜென்மமா? இன்னொன்னு ப்ரோ, கரும்பு கல்டிவேஷனுங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி இந்த நெல் ரொம்ப கஷ்டம், வெயிட் எல்லாம் தூக்கணும் நீங்க, ஹெவி, பயங்கர கஷ்டம் அது. ஓகேவா? ஆனா அந்த கஷ்டமான வேலையை ஏற்கனவே ரொம்ப அந்த அளவுக்கு ஊட்டச்சத்து சாப்பாடு இல்லாதவங்க வந்து செய்யறாங்க. பிளஸ் அது போக அவங்க யூட்ரஸையும் கட் பண்ணிட்டு வந்தா இன்னும் உடம்பு வீக் ஆகும். ஆமா, அப்ப என்ன நினைச்சிட்டு அவங்க ஒரு மனுஷனாவே நீ பாக்கலையே. இப்போ நீங்க அந்த பீரியட்ல யூஎஸ்ல எல்லாம் ஒரு சாட்டையை வச்சு அடிச்சு வேலை வாங்குவாங்க, அடிமைகள் மிருகமா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஈக்குவலா தான் இது இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் ப்ரோ, நம்ம ஊர்ல சாதாரண ஒரு மாடு வளர்க்குறோம், அந்த மாடு வந்து நம்ம பால் கறக்கிறோமோ இல்லை காட்டில் விவசாயம் பண்ணுறதுக்கு ஏருக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ, ஆனாலும் கூட அந்த மாட்டை நம்ம எந்த அளவுக்கு கேர் பண்ணி தமிழ்நாட்டில் வந்து ஈவன் அது மனிதன் கூட கிடையாது, அதுக்கு வாய் கிடையாது, கேட்க தெரியாது, பேச தெரியாது, அந்த ஒரு சாதாரண ஒரு மிருகத்தை கூட அதுக்கு முழுமையான சாப்பாடு, அதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன சிக்னஸ் வந்துச்சுன்னா அதுக்கு தேவையான சிகிச்சை எல்லாம், அவ்வளோ ஒரு மிருகத்தை அவ்வளோ கேர் பண்ணுறோம். ஆனால் அந்த நடந்த இந்த பகுதிகளில் ஒரு மனுஷனை ஒரு மிருக அளவு கூட அவன் கேர் பண்ணல. இல்ல, இதுதான் நான் சொல்றேன், இந்த மனநிலையை தான் நான் சொல்றேன். இவங்கெல்லாம் நம்ம சும்மாவே விடக்கூடாது ப்ரோ. இது வந்து என்ன, இவனுங்க இருக்கிற ரொம்ப கேவலமான ஈழப்பிள்ளைங்க, அதோட கேவலமானவனுங்க. இந்த மாதிரி கஷ்டத்துல இவங்க கிட்ட ஏமாத்தி பேசி திருடி, நான் என்ன சொல்றேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பெரிய ஆக்ஷன் எடுக்கணும். நம்ம பேக் போன் ஆஃப் இந்தியாங்கிறது அக்ரிகல்ச்சர் தான். ஆமா, சரியா? அக்ரிகல்ச்சர்ல நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்குங்கும் போது மனவேதனையோட நான் அது வந்து சொல்றேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இதை நம்ம பேசிட்டு போயிடலாம், இப்படி திருடுறீங்களேடா அப்படிங்கிற ஒரு 100 ரூபா 200 ரூபா சம்பாதிக்கிறவங்க கிட்ட கூட திருடி நீங்க என்னதான் பண்ண போறீங்க? இவ்வளவு அடிமையாவே வச்சிருப்பீங்களா நீங்க எல்லாரையும்? அதான் இவங்க ஒரே வார்த்தையில சொல்லணும், இவங்களை பத்தி இவர்கள் வாழ தகுதியற்றவர்கள், வாழக்கூடாதவர்கள். ரொம்ப பெரிய ஆக்ஷன், சிவியர் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் ப்ரோ. போலீஸ்லாம் இவங்களை கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும். இந்த மாதிரி கண்டு வெட்டி போடுறதே தப்புன்னு தான் நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இது என்ன மாதிரி விஷயம் அது? நீ கொடுக்குற சம்பளத்தோட வராத நாளுக்கு சம்பளத்தை அதிகமா பிடிக்கிற, நீ அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி யூட்ரஸ் ரிமூவ் பண்றதுக்கு நீ காசு கொடுத்து அதுல இருந்தும் கழிச்சுக்கிற. டாக்டர்ஸ் ஒரு சைடு அவங்களுக்கு வருமானம் நிறைய வருது சர்ஜரி பண்ணான்னு சொல்லி அவங்க ஒரு சைடு, எல்லாரும் சேர்ந்து ஏழைகளை மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல என்னன்னா, கொஞ்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் வச்சு, அவங்களுடைய உளவுத்துறையை வச்சு இது ஒரு தனிப்பட்ட ஆபரேஷனா நடத்தணும். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ங்கிறது உண்மையிலே சொல்லணும்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து, சில விஷயங்கள்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த ஸ்டேட் அட்டானமிங்கிறது இருக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதிகமா தலையிடக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஆனா அதுக்கான அக்கறையுள்ள ஒரு கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்ட் நடந்துக்கணும், பொறுப்புள்ள கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்ட். 10 வருஷம் நான் புடிங்கிட்டு இருந்தியா நீ இதெல்லாம் கவனிக்காம?
ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நீ புதுசா சட்டம் கொண்டு வர, புதுசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வர, ரூல்ஸ் நீங்க கொண்டு வர. தொடர்ந்து மகாராஷ்டிரால நடக்கிற பிரச்சனைகள்லாம் பாருங்களேன். ம், திருப்பி இது மகாராஷ்டிரா டிசிஎஸ் பிரச்சனை வந்தது. ம், ம். அதுக்கப்புறம் அந்த ஒரு பையன் வந்து 350 வீடியோ ரீல்ஸ் பண்ணான்னு ஒரு பொறுக்கி அது மாட்டிச்சு பாருங்க. ஆமா, ஆமா. அது ம். கண்டினியூ. இது இப்ப இந்த பீட்ல இந்த ஒரு இது மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்னதான் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. பார்ப்போம். இது அதான் சொல்றேன்ல. மத்திய உளவுத்துறை கொஞ்சம் இதை பார்த்து இதுக்கான நடவடிக்கையும் எடுக்கணும். அதே மாதிரி இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதை பார்த்து இந்த மாதிரி ஒரு அசிங்கமா நடந்துக்க கூடாது. ஒரு எப்படி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகக்கூடாதுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு இல்ல, உதாரணம். மனசாட்சி வேணும், மனிதாபிமானம் வேணும். கஷ்டப்படுற மக்களை நீங்க வந்து தொடாதீங்க, இல்ல நீங்க வந்து அன்டச்சபிலிட்டியா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க கிட்டே இப்படி புடுங்கி சாப்பிடுறீங்களே, நீங்களா நல்லா இருப்பீங்களான்னு கேக்குறாங்க. ப்ரோ, கரப்ஷன் கூட இந்த கரப்ஷனோ அல்லது நீங்க ஒரு கான்ட்ராக்ட்ல கொள்ளடிக்கிறீங்க, ஒரு பிரிட்ஜ் கான்ட்ராக்ட்ல, ரோடு கான்ட்ராக்ட்ல கொள்ளடிக்கிறீங்க, அல்லது ஒரு ஃபேக்டரி கொண்டு வந்து எல்லா இதுலயும் நீங்க கொள்ளடிக்கிறீங்க. யாருங்க யோக்கியம் கிடையாது. அதாவது ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க யாருங்க யோக்கியம் கிடையாது. குறைஞ்சபட்சம் இந்த மனுஷங்களை ஒரு மனுஷங்களா பார்த்து அவங்கள வந்து இந்த மாதிரி சித்திரவதை. அவங்க தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஒண்ணு இந்த இவரு ஜூஸுக்கு போன என்ன கேம்ப் அது ஜெர்மன்ல என்னமோ ஏதோ கேம்ப்னு சொல்லுவாங்க, டக்குன்னு வரமாட்டேங்குது. உள்ள போட்டு சித்திரவதை பண்ற மாதிரியான ஒரு அதுக்கு நிகரான செயலா தான் இதை நான் பாக்குறேன். அப்படின்னும் போது பார்த்துக்கணும். இப்படி நம்ம இந்த செஞ்சுரியில நம்ம இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துகிட்டு போற இந்த செஞ்சுரியில கூட எப்படிலாம் ஒரு சில இடங்களை நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இப்பெல்லாம் நம்ம மக்களாகிய நம்ம எல்லாருமே வந்து முன் வந்து குரல் கொடுக்கணும் இந்த மாதிரி அநியாயத்துக்கு. ஏன்னா நம்ம வந்து ஓட்டு போட்டு ஒரு ஜனநாயக கண்ட்ரியில இவங்கெல்லாம் இருக்கிறதுக்கு காரணமே நம்ம தான். ஒரு வாய்ஸ் அவுட் பண்ண முடியாத ஒரு ஏழை மக்களுக்கு நம்ம தான் வாய்ஸ் அவுட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு வெளில வந்து இதெல்லாம் சொல்ல தெரியாது. அவங்களுக்கு கஷ்டம் தான். அந்த கஷ்டத்துக்குள்ளேயே தான் அவங்க இருப்பாங்க. அதுல இருந்து வெளில வரத்துக்கு கூட இவனுங்கலாம் விட மாட்டாங்க. ப்ரோ, குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுல அதே அந்த அளவுக்கு கொடுமை இல்லைனாலும் கூட இங்க தூய்மை பணியாளர்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு, சென்னையில வந்துச்சு. அப்போ எத்தனை பேர் தமிழ்நாட்டுல எண்ணற்ற பேர் அதுக்கு குரல் கொடுத்தாங்க, எத்தனை பேர் அவங்களுக்கு சப்போர்ட்டா நின்னாங்க, எதிரில் இருக்கக்கூடிய எத்தனை கட்சிகள் அதுக்கு சப்போர்ட்டா நின்னுச்சு. குறைஞ்சபட்சம் அரசியலுக்காக வந்தாங்கல்ல. பட் அந்த மக்களுக்காக அதை கூட பண்றது அங்க யாருமே இல்லாத அளவுக்கு தான் அந்த கவர்மெண்ட் அங்க ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இதெல்லாம் கொடுமை. அப்போ நம்முடைய நோக்கம் என்னன்னா, இப்ப நம்ம ஹப்ல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய டாபிக் நம்ம பேசிட்டு இருக்கோம், நேஷனல் சம்பந்தப்பட்ட டாபிக், அது இன்டர்நேஷனல் என்னவோ பேசிட்டு இருக்கோம். பட் இது கேட்கும் போதே நமக்கு பகீர் இருந்தது. என்னடா ஒரு கோபம் வருது. சாதாரண ஒரு மக்களோட வாழ்க்கையில இப்படியாடா விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கோபம் வருது. குறைஞ்சபட்சம் இது தெரியாத பல மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி பெட்டரா இருக்கணும் போது இதையெல்லாம் பார்க்கணும். இந்த மாதிரியான மக்களுக்காக நம்ம குரல் கொடுக்கணும். இந்த மாதிரி என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு முதல்ல நமக்குள்ள ஒரு அவேர்னஸ் வளர்க்கணும் அப்படிங்கிறது அந்த நோக்கத்துல தான் இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்லையும் நம்ம பகிர்ந்துக்கிறோம். இந்த மாதிரி அநியாயங்களை தொடர்ந்து நம்ம வெளில பேசி நம்மளோட இது என்னவோ சப்போர்ட் நம்ம கண்டிப்பா பண்ணணும் ப்ரோ. ஏன்னா இது வந்து ரொம்ப மோசமான செயலா தான் நான் பாக்குறேன். இந்த மாதிரி ஆட்களை லிட்டரலா இவனுங்கெல்லாம் தூக்கல கூட தொங்க விடலாம்னு சொல்றேன். லிட்டரலா தொங்க விடணுங்கிற நான் இதெல்லாம் வந்து ஒரு கொலையை விட மோசமான குற்றமான. ஏன்னா மாஸ் கிரௌட ஒரு குறிப்பிட்ட ஒரு என்ன சொல்றது ஒடுக்கப்பட்டதோட அந்த பினான்சியலா ஒடுக்கப்பட்ட ஒரு மக்களை நீ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு ரத்தத்தை உறிஞ்சிற அட்டைப்பூச்சி மாதிரி நீ ஃபங்க்ஷன் ஆகுறனா நீ வாழ தகுதியற்றவன் நீ. கண்டிப்பா. அப்படின்னும் போது அரசாங்கங்கள் கொஞ்சம் கடுமையா நடந்துக்கணும். அதுக்கு முதல்ல மக்கள் நம்ம அவேரா இருக்கணும், நம்ம நல்ல புரிதல் இருக்கணும், கரெக்டான ஆளுங்களை தேர்ந்தெடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தப்பான ஆளுங்களை திருப்பி நீங்க கேட்கிற இடத்துல இருக்கீங்க, நீங்க கேளுங்க ஏன் இப்படி பண்றான்னு. நீங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட போய் நில்லுங்க. இந்த மாதிரி இவனுங்க கிட்ட நிக்கிறதோட இருந்தா நான் சொல்ல வரேன். தொடர்ச்சியா இது போன்ற சமூக விழிப்புணர்வு சார்ந்த காணொலிகள் நம்ம அதிகமாக பகிர்ந்துப்போம். ரொம்ப நன்றி.